நேம் திவ்யா. நான் வெளிவாக்கம்ல இருக்கேன். என்னோட ஏஜ் 33. இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, ஃபர்ஸ்ட் பேபி. லாஸ்ட் 27th 12/5 ஐ காட் நார்மல் டெலிவரி. WCF ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ராஜசேகர் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி அவர் தான் எனக்கு வந்துட்டு டெலிவரி பார்த்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது ஃப்ரம் த 3rd monthல இருந்து. ஹார்ட் ரேட் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு பிரீத்திங் இஷ்யூ நிறைய இருந்தது. அந்த 3rd monthல இருந்தே வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப லோவர் அப்டோமன்ல இருந்துச்சு. சோ நிறைய ஒரு தடவையுமே டாக்டர்ஸ் சொல்றது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க. பேபி எப்படி இருக்க போகுது, எப்படி வரப்போகுது, நார்மலுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னா எல்லா இடத்துலயுமே. ஆக்சுவலி ஐ விசிட்டட் 3 ஹாஸ்பிட்டல் நான் விசிட் பண்ணேன். 3 ஹாஸ்பிட்டல்லுமே உங்களுக்கு நார்மல் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்டா வந்து எனக்கு 17th ஆபரேஷன் பண்ணணும்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்டால பாத்துட்டு WCF ஹாஸ்பிட்டல்ல எம்டி சார் பேசுறத பார்த்து நான் டைரக்டா வந்து சார் அன்னைக்கு மீட் பண்ணேன் 17th அன்னைக்கு. நான் உண்மையை சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நீங்க வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சோ என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சார் சொன்னது கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து டாக்டர் வந்து என்ன செக் பண்ணாங்க, அகிலா மேம். அவங்க எனக்கு ஸ்கேன் பண்ணி சொன்னது என்னன்னா, உங்களுக்கு லோவர் அப்டமன்ல சிசேரியன் பண்ற இடத்துலதான் வந்துட்டு ஃபைப்ராய்டு இருக்கு. சோ நாங்க to the maximum உங்களுக்கு வந்து கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் பண்ணுவோம், நீங்க பயப்படாதீங்க, பட் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம ரிலாக்ஸா இருங்கன்னு சொன்னாங்க. சோ அட்மின்ல இருந்து ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட். பட் நான் வந்தது 9th month தான். இருந்தாலுமே கூட அந்த லாஸ்ட் மந்த்ன்னு கூட பார்க்காம கரெக்டா எனக்கு ஒரு நாளும் எனக்கு பேக் டு பேக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சீரியஸா இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இல்ல ஆபரேஷன் பண்ணா இப்ப எல்லா லேடிஸ்க்குமே ஆபரேஷன் அப்படின்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும். என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்றதும் தெரியும். சோ அப்படி பண்ணா சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் அதிகமா போயிட்டு யூட்ரஸே எடுக்கிற ஸ்டேஜ் கூட வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன் இருந்தது. என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டே அப்படிதான் இருந்தது. லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் ரேட்டுமே ஹை தான். பட் நான் 25th மார்னிங் வந்துட்டு 2:30க்கு அட்மிட் ஆனேன். அந்த மொமெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப்மே எனக்கு பண்ண கைட்ல எனக்கு பிபி ஹை ஆகவே இல்லை. என்னை எவ்ரி 30 minutes பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நல்லாயிடும், நார்மல் தான் வரும், நார்மல் எனக்கு கான்பிடன்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் எனக்கு லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஆகுமா இல்லையா இப்படிதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். பட் 27th 12/5க்கு நார்மலா வந்துட்டு டெலிவரி ஆச்சு. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க 26th 10 o'clock வாட்டர் பிரேக் ஆயிட்டு நான் லேபர் ரூம் போறேன். என் கூட இருந்த சிஸ்டர்ஸ் வந்து சந்திரா சிஸ்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டாஃப் கீதாம்மா, அவங்களுக்கு எல்லாருமே அந்த 2 hours வந்து கூடவே இருந்து ஒரு பேரண்டிங் கேர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்களா? சோ எல்லா பிரெக்னன்ட் விமனுக்குமே தேவைப்படுறது ஒரு பேரண்டல் கேர் தான். பேரண்டல் கேர் இருந்தாலே நமக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். சோ எனக்கு அந்த 2 hours வந்து ட்ரௌசியாவே இருக்கும். எனக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ இருந்து எனக்கு அந்த பெயினே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. சோ அவ்வளோ நல்லபடியா வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டி சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த டைம்க்கு 11 o'clock சார் வந்து அவரே எனக்கு வந்து டெலிவரி பார்த்து கொடுத்தது. உண்மையிலே ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு திஸ் ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இப்படிலாம் ஆகாது, இதாகும் அது ஆகும். அதே போல இன்னொன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா நிறைய காசு ஆகும், ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ ஹானஸ்டா சொல்றேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே எனக்கு இங்க நடக்கல. ஒரு பேக்கேஜ்ல நான் வந்து அந்த பேக்கேஜ் அமௌண்ட் மட்டும் தான் நான் பே பண்ணேன். அதுலயே தான் நான் பார்த்தேன், வேற எந்த காம்ப்ளிகேஷனுமே எனக்கு வரல. இப்போ நானும் பேபியும் ஹெல்த்தியா இருக்கோம். அதே போல என்னோட பேபியோட வெயிட் 3.5.
அதுவுமே எல்லாரும் சொன்னது பேபியோட வெயிட் அதிகமா இருக்கு, நார்மல் வர்றது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா 9th மந்த்லயே பேபியோட வெயிட் வந்து 3 kg இருந்தது. சோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துமே கூட எனக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். அட்மின்ல இருந்து, சப்ஸ்டாஃப்ல இருந்து, நர்ஸ், டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எம்டி சார். தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் நீங்க வந்து இன்ஸ்டாலயோ யூடியூப்லயோ சாரோட இதெல்லாம் பாத்திருப்பீங்க. அது எல்லாமே வந்துட்டு உண்மையாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணேன் பர்சனலா. நீங்க யாருனாலுமே வந்து நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்குமே வந்து அது தெரியும். இது வரைக்கும் எனக்கு போட்டோ கூட நான் வந்து எந்த ஒரு இதுலயுமே போடுறது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் வந்து இல்ல இருந்தாலும் இந்த விஷயம் வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ. இதுல யாருமே என்ன கேட்கல, நானாதான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு கேட்டு இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். சோ நிறைய யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்கீங்களோ, காம்ப்ளிகேஷன் இருக்கோ, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. உங்களை நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு இப்ப எப்படி நான் ஹெல்த்தியா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தி அண்ட் ஹெல்த்தி பேபி உங்களுக்கும் கிடைக்கும். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு 5 மந்த் வரைக்குமே ஹைப்பரெமிசிஸ். நான் வந்து நார்மலா சாப்பிட்டதே கிடையாது 5 மந்த் வரைக்கும். ஆஃப்டர் 6 மந்த் தான் வந்து நான் இன்டேக்குன்னு ஒண்ணு எடுக்க ஆரம்பிச்சதே. அது எல்லாத்துலயுமே இருந்து ஐ காட் ஹெல்த்தி பேபி, நார்மல் டெலிவரி. தேங்க்ஸ் டு திஸ் ஹாஸ்பிட்டல், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.